திங்களனி சடப்பெருமாள் பூசையாற்றி திருமதிலும் கடந்திரமுன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமென்றே. ஆயினும் நராந்தகன் தைரியத்தை கைவிடாமல் கடைசியாக பாசுபதாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்க முயன்றான். ஆனால் அதற்கு முன்னாலே குருரன் அவனை அப்படியே தூக்கி செண்டை போல் அதிவேகமாக சுற்றி ஆகாயத்தில் எறிந்தான். அவன் மீண்டும் பூமியில் விழுவதற்கு முன்னால் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் காசிராஜனையும் அவன் மைத்துனர்களையும் அமைச்சர்களையும் குருரன் விடுவித்து அழைத்து சென்று மகோத்கடமூர்த்தியின் முன்னிலையில் வந்து பணிந்தான். பூமியில் விழுந்து மூர்ச்சையான நராந்தகன் சிறிது நேரத்துக்கு பிறகு மூச்சை தறிந்து எழுந்தான். மகோத்கடரின் முகத்தில் உற்பத்தியான வீரர்களில் ஒருவனாலே தனக்கு ஏற்பட்ட கதியை நினைத்ததும் அவனுக்கு அளவு கடந்த ஆக்ரோஷம் உண்டாயிற்று. இனி மாய வித்தைகளினால் தான் யுத்தம் செய்து அந்த சிறுவனை வெல்ல வேண்டும், தவிர வேறு வழி இல்லை. அவனை கொன்று வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு அளவற்ற மேகங்களாக உருக்கொண்டு இடிமின்னல்களை உண்டாக்கி பிரளயகால வெள்ளம் போல் பலத்த மழையை பொழிந்து தள்ளினான். அதை கண்ட மகோத்கடர் தம் வில்லை வளைத்து அதிக சக்தி வாய்ந்த அம்புகளை தொடுத்து சரமாரியாக பொழிந்தார். அப்பானங்கள் வெளிப்பட்டவுடனே அதிக வேகத்துடன் சகல திசைகளிலும் சென்று ஆகாயம் முழுவதும் இருள் பள்ளமாக மூடிக்கொண்டிருந்த மேகங்களை எல்லாம் இமைப்பொழுது நாசம் செய்து உலகத்தை பழையபடி ஒளிபரச் செய்தது. அதன் பிறகு நராந்தகன் மீண்டும் அக்னி உருவம் எடுத்து பிரபஞ்சங்களை எல்லாம் தீக்கிரையாக்கி அழிக்கலானான். மகோத்கடர் தமது திருக்கரத்தின் பிடித்திருந்த வில்வை வளைத்து தெய்வீகமுள்ள சில பானங்களை தொடுத்து அக்னி தீயை அடக்கி ஒழித்தார். உடனே நராந்தகன் மாயையினால் ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை தோற்றுவித்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான உருவம் எடுக்கச் செய்து மகோத்கடரின் போரிட அனுப்பினான். யுத்தகலத்தில் ஒரு பக்கம் பிரளய காலம் போல வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது, ஒரு பக்கம் தீஜுவாலையும், ஒரு பக்கம் இடிமின்னலோடு கூடிய மழையும், ஒரு பக்கம் சூறாவளி காற்றுமாக எங்கும் ஒரே இரைச்சலாக கும்மிருட்டாக இருந்தது. இவ்விதமாக அப்பாதகன் பற்பல உருவங்களை தாங்கி பொறுக்க முடியாத அளவுக்கு கொடுமைகளையும் அனர்த்தங்களையும் விளைவித்து வருவதைக் கண்ட மகோத்கடமூர்த்தி அந்தந்த உருவங்களுக்கு தகுந்த மாற்று உருவங்களை கொண்டு அவற்றையெல்லாம் அழித்து விட்டார். அரக்கனுடைய இரத்த பொடியாகும்படி அவனது ரதம் துவம்சம் செய்யப்பட்டது. இரு கைகளையும் பானத்தினால் அறுத்து எறிந்தார். ஆனால் சிவபெருமான நராந்தகம் பெற்றிருக்கும் பலங்களின் வலிமையால் சில கணக்கிடங்கள் அவனுக்கு புதிய கைகள் தானாகவே முளைத்து விட்டன. அதை கண்டது மகோத்கடர் தம் தந்தையார் கொடுத்தருளிய பினாகம் என்னும் மேருவில்லில் பானத்தை தொடுத்து நராந்தகனின் தலையை துண்டித்து வருமாறு அனுப்பினார். அப்பானம் நாகத்தைப் போல சீறி சென்று அரக்கராஜனுடைய தலையை துண்டித்து மீண்டும் தம் தலைவரிடமே திரும்பி வந்து சேர்ந்தது. வெற்றுண்ட சிரமானது தேவலோகத்தில் அரசாண்டு வரும் அவன் தமையன் தேவாந்தகனின் முன்பு போய் விழுந்தது. அந்த அற்புத காட்சியை கண்ட போர் வீரர்களும் காசிராஜன் முதலானவர்களும் ஆனந்தமடைந்தார்கள். ஆனால் சில கணங்களுக்குள் சிரம் துண்டிக்கப்பட்ட நராந்தகனிடம் களத்திற்கு மேல் புதிய தலை ஒன்று உழைத்துவிட்டது. அதை கண்ட அனைவரும் திடுக்கிட்டு மனங்கலங்கினர். ஆனால் மகோத்கடமூர்த்தி சிறிதும் கலங்காமல் அவனது தலையை மீண்டும் மீண்டும் அறுத்து சகல லோகங்களிலும் வீசி எறிந்து மீண்டும் முளைத்த அரசுரனுக்கு புதிய தலைகள் மீண்டும் மீண்டும் முளைக்க வண்ணமே இருந்தன. பிறகு மகோத்கடர் அவளை அழிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். அவன் முன்னால் விஸ்வரூபம் எடுத்து சென்றார். அதை கண்டது நராந்தகனை சிறு பையன் தன்னுடன் யுத்தம் செய்து வெல்ல தைரியம் இல்லாமல் இப்படி ஒரு மாய உருக்கொண்டு நிற்கிறான் என்று தவறாக எண்ணி தானும் அவளை போன்று பிரம்மாண்டமான வடிவம் எடுத்து அட்டகாசம் செய்து நின்றான்.
மகோட்கடர் அவனுடைய மார்பை தன் கால் கட்டை விரல் நகத்தினால் கீறி பிளந்து அவன் உயிரை குடித்தார். அதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஆனந்த களிப்பில் மூழ்கி கற்பக மலர்களை வாரி வாரி சொரிந்தார்கள். குரூரன் முதலிய வீரர்களும் காசிராஜன் முதலானோரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவர்களாக விஸ்வரூபம் கொண்டிருக்கும் மகோட்கடருடைய பல முறைகளும் பணிந்து எழுந்து, எம்பெருமான இத்தகைய பிரமாண்டமான தங்களுடைய வடிவத்தை நாங்கள் தரிசிக்கும் வல்லமை உடையவர்கள் அல்லோ, இந்த உருவத்தை விடுத்து தங்களுடைய சுய உருவத்தை காட்டி எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உடனே மகோட்கடர் அவர்கள் விருப்பப்படி தம் பழைய வடிவம் தாங்கி சகல படைகளும் புடை சூழ்ந்து வர போர்க்களத்தை விட்டு காசிராஜனின் அரண்மனையை அடைந்தார். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திர முன்னின்றான் யாவன், தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமுதர தமிழ் செம்பாளர் வாரிமடமடை உடுத்து வளருமன்றே.